ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடி கிச்சன். இன்னைக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு பல விதங்களில் செய்யலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கக்கூடிய மீன் குழம்பு. இது சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க. வாங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். அரை மூடி தேங்காய், 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 2.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 20 சின்ன வெங்காயம். இது மிக்சியில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்க, இன்னைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ஊற்றுவோம். அடுத்ததாக கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரைசலை ஊற்றுவோம். ஆறு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை போடுறேன். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை போடுறேன். 2 தண்டு கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுவோம். கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணி அடுப்பில் வச்சு வேக விடலாம். குழம்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் செக் பண்ணுறப்போ கரண்டி போட்டு கிளறாதீங்க. கிளறுனீங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும். நீங்கள் இப்படி குலுக்கி பாருங்க, லேசாக குலுக்குங்க. அப்படி குலுக்குனா மீன் அடியில், சட்டிக்கு அடியில் ஒட்டவும் செய்யாது, உடையவும் செய்யாது. இந்த ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். அடுத்ததாக தாளிப்போம். தாளிப்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், 1 தண்டு கறிவேப்பிலை. எல்லாமே பொன்னிறமாக வதக்கி இதில் ஊற்றி மீன் குழம்பு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் கழித்து நம்ம பரிமாறலாம். பாருங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் மீன் குழம்பு செய்து பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.